வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். 25/8/2024 திருமுருக கிருபானந்த வாரியாருடைய பிறந்த தினம் இன்று. அவர் 64வது நாயன்மார்களாக மக்களால் போற்றப்படுவார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகில் காங்கேயநல்லூர் என்ற ஊரில் மல்லைப்பதாசன் வள்ளியம்மைக்கு 4வது மகனாக பிறந்தவர். மல்லையதாசன் அவர்கள் கிருபானந்த வாரியாருடைய தகப்பனார் மல்லையப்பதாசன் சிறந்த சொற்பொழிவாளர். கோயில்களிலே புராண பாடல்களையும் பஜனை பாடல்களையும் பாடி அதன் மூலம் வருமானத்தை கொண்டு செய்வார். தகப்பனாருடைய தொழிலை அருள்மிகு கிருபானந்த வாரியார் சிறு வயதிலேயே 7 வயதிலே பாடசாலைக்கு சென்று சொற்பொழிவுகளை ஆற்றக்கூடிய தொடங்கினார். அவர் வெண்கல குரல் இன்றும் தமிழக மக்கள் கேட்டாலே இன்புறுவார்கள். சிறுவர்களையும் பெரியவர்களையும் தாய்மார்களையும் சிரிக்க வைத்து சிந்தனை செய்ய வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு உண்டு. இவருடைய சொற்பொழிவு தமிழகம் மட்டுமல்ல, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளெல்லாம் சென்று இந்த ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றினார். அப்பேற்பட்ட கிருபானந்த வாரியார் புகழை பார்த்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 கிருபானந்த வாரியாரின் பிறந்த நாளை அரசு விழாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரு சிறப்பு மிகுந்த உத்தரவை இட்டுள்ளார். அப்பேற்பட்ட மாமனிதன் எம்ஜிஆர் காலத்திலேயே புகழ்பெற்றவர். எம்ஜிஆருக்கு ஆலோசனை செய்யக்கூடிய அருளுக்கு அவர் இருந்தவர். நம்ம சின்னசல செங்குந்த சமுதாயம் தியேட்டர் திறப்பதற்கு லைசன்ஸ் திறப்பதற்கு அருள்மிகு கிருபானந்த வாரியார் அப்போது புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் முதலமைச்சராக இருந்த காலத்தில் கிருபானந்த வாரியாரிடம் நம் மக்கள் குறை சொல்ல அந்த தியேட்டருடைய சின்னசலம் செங்குந்தமாக தியேட்டரை திறப்பதற்கு லைசன்ஸு கொடுக்க எம்ஜிஆரிடம் சொல்லி கிருபானந்த வாரியார் பரிந்துரை செய்து எம்ஜிஆர் அவர்கள் கலெக்டருக்கு பரிந்துரை செய்து நம் தியேட்டர் திறக்கப்பட்டது. இதை மறக்க முடியுமா? கிருபானந்த வாரியார் பெயரிலே ஒரு தியேட்டர் திறந்தது. கிருபானந்த வாரியார் பெயரிலே ஒரு கல்யாண மண்டபம் நம் சமூகத்துக்கு நன்றி கடமை கொள்ள வேண்டும். கிருபானந்த வாரியார் பெயரிலேயே நம்ம கோயிலில் கூட பிள்ளையார் கோயில் புறநமைப்பு செய்து வருகிறார். அதிலும் அவர் காலட்சேபம் நடத்தியுள்ளார். அதனால் கிருபானந்தர் பெயரை சூட்ட வேண்டும். வருங்காலத்திலே நம் சமுதாய மக்கள் அது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட கிருபானந்த வாரியாரின் புகழ் முற்றும் கொள்ளப்படும். அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அணுக்களாகும். கிருபானந்த வாரியார் சொல்லுகின்ற அரிய கருத்துக்கள் மக்களிடையே பரவ வேண்டும். அவருடைய புகழ் என்றும் ஓங்க வேண்டும். இன்றைய நாளில் அவர் நினைவை பரிமாற வேண்டும். அவர் சொல்லிய கருத்துக்கள் அனைத்தும் மிகப்பெரிய சிந்தனையை தூண்டக்கூடிய ஆற்றலாக இருக்கிறது. அவர் திருப்புகழ் ஜோதி என்றும் அருள்மொழி அரசு என்றெல்லாம் அரசு பட்டம் கொடுக்கப்பட்டது. இந்த கிருபானந்த வாரியாருடைய சொற்பொழிவு பேசற்றவர் அவர்களாக தெய்வ 64வது நாயன்மார்களாக கொண்டாடுவதற்கான முழு தகுதியும் அவருக்கு விட்டது. சிறப்பு சொற்பொழிவு. அவர் சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையும் மிகப்பெரிய அற்புதங்களை சொல்லும். அவர் சொல்லும் பொழுது 4 வேதங்கள், சிவனுக்கு இப்படியெல்லாம் பல
அரிய சொற்பொழிவுகளை ஆற்றி அவர் சிறந்த ஒரு நிகழ்வு. அவர் இறுதி காலத்தில் மலேசியா, சிங்கப்பூர் சென்று திரும்பி வரும் பொழுது, விமானத்திலே திரும்பி வரும் பொழுது, அங்கே திருச்செந்தூர், திருத்தணி வந்துவிட்டதா, திருப்பதி வந்துவிட்டதா, வந்துவிட்டது, அடுத்தது திருத்தணியா வந்துவிட்டதா என்று சொல்லி முடிவதற்குள் உயிர் பிறந்து விட்டது, வானத்திலே பிறந்து விட்டது. அவர் அப்பேற்பட்ட ஆன்மீக கலைவோடு மண்ணுலகில் அந்த உயிர் படையும் திருத்தணி முருகன் அவரை ஆட்கொண்டு விட்டார். அப்பேற்பட்ட மாமனிதன் கிருபானந்த அருள்மிகு கிருபானந்த வாரியார் குழந்தைகளுக்கும் பொறியியலுக்கும் புரியும் வண்ணம் பேசக்கூடிய சொற்பொழிவார். அவருடைய இன்று பிறந்த தினம். நம் சமுதாய மக்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போகும்? செங்குந்த சமுதாய மக்கள் அவர்களுக்கொன்று சிலை வைத்து அவருக்கான குரு பூஜை நடந்து வருகிறது. அவருடைய காங்கேயநல்லூரிலே அவருக்கு குரு பூஜை நடந்து வருகிறது. கிட்டத்தட்ட 131வது குரு பூஜையாக நடந்து வருகிறது. இந்த அவர் நினைவு நாளில் பகிர்வோமாக கிருபானந்த வாரியரின் சொற்கள், கடமை, செயல்பாடுகள் அனைத்தும் அவருடைய சொற்பொழிவுகளையும் கேட்டு வருங்கால பிள்ளைகள் அவரை கேட்க வேண்டும் என்ற ஆவல். வருங்கால பிள்ளைகள் அதை கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஆன்மீக கருத்துக்களுக்கும் ஒரு விளக்கம் கொடுக்கிறார். முருகன் உன்னை காப்பாற்றவில்லை, ஒரு படத்திலே முருகன் உன்னை காப்பாற்றவில்லை என்றால் நான் இடும் இந்த திருநூரை நானே அழித்து விடுவேன் என்று சபதமெல்லாம் என்று சொல்லியுள்ளார். எந்த ஒரு நடிகரும் நடிக்கும் பொழுது வாழ்க்கை நடப்பதன் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் சொல்லுகின்ற பேச்செல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ அற்புதமாக நடிகனாக இருக்கும். நான் சொல்லும் செயலும் ஒற்றுவதாக இருக்க வேண்டும். மந்திரி எப்படி இருக்க வேண்டும் என்றால் தங்கள் அரசு ரகசியங்களை வெளியில் விடக்கூடாது. அப்பேற்பட்டவர்தான் மந்திரி. அப்பேற்பட்ட சில வாசகங்கள், அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் பயனுள்ளதாகவே இருக்கிறது. இதெல்லாம் வருங்கால இளைஞர்கள் மன்னர்களாக அவர்கள் சொற்பொழிவை பொறுமையாக கேட்டு அறவழியில் நடந்து நம் நாட்டுக்காக பணியாற்றப்பட வேண்டும். ஆன்மீகத்திலே தழைக்க வேண்டும். ஆன்மீகமும் அறிவும் இரண்டு கண்களை போல், ஒன்றில்லாமல் ஒன்று வராது. ஒன்று தெய்வப்பற்று, ஒரு நாட்டுப்பற்று. ஆன்மீகம் அன்று இரண்டையுமே பின்பற்றியவர் அருள்மிகு கிருபானந்த வாரியார். அவர் ஒரு முறை ஒரு நிர்பந்தம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறார். சாமி, எங்கே பார்த்தாலும் சிவன் கோயிலெல்லாம் பெருமாள் இருக்கிறார். சிதம்பரத்திலே தில்லை கோவிந்தராஜன், நெல்லையர் கோயிலே அங்கு ஒரு பெருமாள் கோயில் சிவனோடு சேர்ந்து சிவனுடைய கோயிலே இருக்கிறார். ஆனால் பெருமாள் கோயில் இருக்கிற சிவன் இல்லை. ஏன் இல்லை என்று கேட்டார் ஒரு பக்தர். அதுக்கு கிருபானந்த வாரியார் சொல்கிறார், சொல் சைவம் சிவனை பின்பற்ற 63 நாயன்மார்கள், மிகப்பெரிய படை, மிகப்பெரிய உலகம். அந்த 64 நாயன்மார்கள் அந்த சிவனுடைய அருளை பரப்பினார்கள். அது அண்டா. இது மகாவிஷ்ணுக்கு 12 ஆழ்வார்கள் மட்டும்தான். அவர்கள் சிறு. அந்த அண்டாவில் குண்டான் அழைக்க முடியும். அண்டாவை அடைக்க முடியுமா என்று நகைச்சுவையாக சொல்லியுள்ளார். ஆக சைவம் மிகப்பெரிய ஒரு தலம். சைவம் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். வைணவம் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர். இன்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். எல்லா மதங்களுக்கும் ஒரு ஆசிரியர், குரு பகவான், குருதான். நபிகள் நாயகம் இருக்கிறப்பட்டால் அவருக்கு நபிகள் நாயகம் ஒருவர், அல்லாஹ் செய்வர். கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து. இப்படி ஒருக்கு ஒருவர். குருநானக் அவருக்கு ஒருவர். ஆனால் இந்து மத கடவுளுக்கு 4 பேர். இந்து மத சைவ சமயத்தை பின்பற்றியவர்கள் 4 பேர். அவர் யார்? சுந்தரர், அப்பர்,
திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். இறைவனை அடையும் வழிகள் 4 வழி என்று கூறுகிறார். 1, இறைவனை தன்னுடைய காதலனாகவோ ஃப்ரெண்டாகவோ நினைத்தவர் சுந்தரர். அவர் இறைவடி பின்பற்றி அது ஒரு மார்க்கம். மாணிக்கவாசகர் தன்னுடைய 36வது வயதிலேயே திருமணமாகாமையே கண்முருகி சிவபுராணம் பாடி உன்னுருகி அவர் சொல்ல மாணிக்கவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதியதாக வரலாறு. அப்பேற்பட்ட அந்த வார்க்கத்தை சொல்ல எழுது ஆசானாக இருந்து குருவாக சீடனாக இருந்து அது ஒரு மார்க்கம். திருஞான சம்பந்தர் அப்பர் சிவபெருமானுடைய மனைவி பார்வதி தேவி அவர்கள் பாலூட்டி சீர்காழியிலே பாலூட்டி அப்படிப்பட்ட அது ஒரு மார்க்கம். குழந்தை பருவத்திலேயே ஆன்மீக கல்வியை வளர்த்தது அது ஒன்று. அடுத்த இறுதியாக திருநாவுக்கரசர் அப்பர் என்ன போட்டுக்கொள்வார். வயது முடிந்த 60 திருமண பேரம் பெற்று தான் எடுத்து போவார். 60 வயதுக்கு மேலே இறைவனுடைய சரணாகதியை அடைவது மார்க்கம். அருள் பெரும் அப்போ திருநாவுக்கரசர் 60-70 வயதுக்கு மேலே தன் ஆன்மீக செலவுகள் இப்படியெல்லாம் 4 வழியிலே இந்த இறைவனை அடைவதற்கான வழியை 4வரும் காட்டுகிறார்கள். இந்த வழியில் இறைவனை சேர்ந்தடையலாம். அப்போது திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் திருநாவுக்கரசர் அப்பர் வழியை பின்பற்றி சொற்பொழிவை ஆற்றி மிகப்பெரிய சொற்பொழிவை அடைந்துள்ளார். அவரது பணியை நாம் செய்ய இந்த நினைவு நாளில் அவர் சொன்ன கருத்துக்களை ஏற்று நாம் பிள்ளைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் அதை பின்பற்றி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்க்கையில் நடக்கும் இப்படிக்கு மூத்த வழக்கறிஞர் பிரம்மஞானி வாஸ்து நிபுணர் PS வெங்கடேசன் வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வாரியார் புகழ், வழங்குக அவருடைய புகழ் தூண்டும்